அண்ணன் வீட்டில் ஒரு முற்றுகை போராட்டம்னு வச்சாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய போலீஸ் பாதுகாப்பு. போலீஸ் தான் அதிகமாக இருந்துச்சே தவிர அவர்கள் ஒரு 20-30 பேர் தான் இருந்தாங்க. அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வன்மத்தை கக்குவதற்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், அஜித்குமாரின் கொலை வழக்கு. அஜித்குமார் கொல்லப்பட்டார். சரி, அஜித்குமார் கொல்லப்பட்டது போலீஸ் காவல் சாதாரண ஒரு கான்ஸ்டபிள்ஸ்னு வச்சுங்க, காவலர்கள்னு வச்சுங்க. இவர்களுக்கு உத்தரவு போட்டவர்கள் யார்? இவர்களுக்கு உத்தரவு போட்டவர்களா? அதற்கு மேலிடத்திலிருந்து யார் ஆர்டர் போட்டாங்க? இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? எங்கேயாவது அதை பற்றி பேச்சு நடந்திருக்கா? இன்றைக்கி அவர் சாரி சொல்லிட்டாங்கிறீங்க. இத்தனை பேர் 25 பேருக்கு மேலே மரணம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பொறுப்பு? இதுக்கான கேள்வியை நீங்கள் கேட்கணும்ல. நீங்கள் கேட்கணும்ல. தார்மீகமாக பொறுப்படுத்தி நீங்கள் கூட நிற்கிறீங்களா? வாக்கு வாங்கினீங்களா? திமுகவுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டு வந்திருக்கீங்களா? 234 தொகுதியிலும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் போனாங்களா இல்லையா? திமுகவுக்கு வாக்கு கேட்டீங்களா இல்லையா?